அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நேரான அழகிய மார்க்கம் ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான மார்க்கம், அமைதியான மார்க்கம், அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கம், நீதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், கட்டுப்பாட்டை போதிக்கக்கூடிய மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் அவனுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் துவேஷங்களுக்கும் கோபதாபங்களுக்கும் அப்பாற்பட்டு இறை நம்பிக்கை என்ற கயிற்றை கொண்டு அவன் பிணைக்கப்பட்டிருக்கின்றான். ஈமான் என்ற ஒரு வளையத்தில் அவன் கட்டுப்பட்டு கிடக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் கட்டளையை மீறி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை மீறி ஒரு முஸ்லிம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய ஷரியத்தையும் மீறி ஒரு முஸ்லிம் எந்த ஒரு செயலையும் செய்ய கூடாது. தன்னுடைய பழிவாங்கும் குணமாக இருக்கட்டும், அல்லது தனக்கு விருப்பமாகவோ வெறுப்பாகவோ இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வின் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டுமே தவிர, தன் மனம் சொல்வதையெல்லாம் மார்க்கமாக ஆக்கி கொண்டால் அவன் ஈமானை விட்டு வெளியேறி விடுவான். நாளை மறுமையில் மிக கடுமையான தண்டனைக்கு ஆளாகுவான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்வதை பாருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. மோமின்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வுக்காக நீதிவான்களாக, நீதத்திற்கு சாட்சி சொல்பவர்களாக இருங்கள். ஒரு வகுப்பார் மீதுள்ள துவேஷம் அவர்களுக்கு அநியாயம் செய்யும்படி உங்களை தூண்டாதிருக்கட்டும். பகைமை இருந்தாலும் நீங்கள் நீதியே செலுத்துங்கள். அதுதான் இறையச்சத்திற்கு, தக்வாவுக்கு மிக நெருங்கியது. எப்போதும் நீங்கள் அல்லாஹுக்கே பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாவான் என்பதாக குர்ஆனினுடைய 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே ஒரு முஸ்லிம் நீதத்திற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்திற்குரிய இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டளையாக அவன் என்ன வைத்திருக்கிறான் தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் உயிரை பேணுவது, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவின் கண்ணியத்தை பேணுவது கண்ணியத்திற்குரிய ஒன்றாக இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா அதை அமைத்து தந்திருக்கிறான். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொல்வானேயானால் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கொன்றதற்கு சமமானவன் ஆவான். வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதன் ஒரு உயிரை வாழ வைப்பான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவன் வாழ வைத்தவன் போன்றவன் என்பதாக 5வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு உயிரும், அது ஒரு முஸ்லிமின் உயிராக இருக்கட்டும் அல்லது ஒரு இறை நிராகரிப்பாளரின் உயிராக இருக்கட்டும், எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தும் பொருட்டாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது அந்த வழியாக ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த நபித்தோழர்கள் அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஈருலகத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். செல்வதோ ஒரு யூதரினுடைய ஜனாசா. அந்த யூதரினுடைய ஜனாசாவுக்காக வேண்டி நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதாக கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அவர் யூதராகவே இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த உயிருக்கு கொடுக்கிற கண்ணியம் என்பதாக சொல்லி ஒரு மனிதனுடைய உயிருக்கு இந்த மார்க்கத்தில் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு அறிய தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, சமீபத்திய நிகழ்வுகளை நீங்கள் அறிந்திருக்க கூடும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பிரபல சுற்றுலா தலமான பஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல் 2:30 மணி அளவில் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலான மக்கள் சுற்றுலா பயணிகள் தான். காஷ்மீர் பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலில் கர்நாடகா சிவமோகாவை சேர்ந்த மஞ்சுநாத் ராய் என்பவரை அவரது மனைவி பல்லவி மற்றும் அவருடைய மகனுடைய கண்களுக்கு முன்னாலேயே அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து பேட்டி அளித்துள்ள பல்லவி, தங்களை கொலை செய்து விடும்படி அவரை கொன்று விட்டீர்கள், எங்களை மட்டும் ஏன் நீங்கள் விட்டு வைத்திருக்கிறீர்கள், எங்களையும் கொலை செய்து விடுங்கள் என்பதாக நாங்கள் அந்த பயங்கரவாதிகளிடத்திலே சொன்னோம். அவர்கள் உங்களை கொல்ல மாட்டோம், மோடியிடம் போய் இதை சொல்லுங்கள் என்று கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் குறித்து பேசிய அந்த பல்லவி, அந்த சம்பவத்தினுடைய அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்ததாக சொல்கிறார். தாக்குதல் நடந்த அந்த நேரத்தில் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ராணுவ வீரர்கள் யாரும் இல்லை என்பதையும் தெரிவிக்கிறார். தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்க மீட்பு குழுவினரும் ராணுவம் வருவதற்கு முன்பதாகவே அந்த காஷ்மீரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், அந்த ஊரினுடைய அந்த மக்கள் தான் எங்களுக்கு உதவினார்கள் என்கிற செய்தியையும் அவர் பேட்டியாக தந்தார். வாகனங்கள் மூலம் மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாத காரணத்தால் ஒவ்வொருவரும் அவர்கள் வைத்திருக்கிற குதிரைகளை கொண்டு வந்தார்கள். சம்பவ இடத்திற்கு குதிரையோடு வந்தவர்கள் அதன் மூலமாக எங்களை பாதுகாத்தார்கள் என்பதாக சொல்கிறார். அவர் சொல்கிற போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், 3 இளைஞர்கள் எங்களை நோக்கி ஓடோடி வந்தார்கள், எங்களை பாதுகாப்பதற்காக, அந்த பயங்கரவாதிகளிடமிருந்து எங்களை காப்பதற்காக வேண்டி வந்த அந்த இளைஞர்கள் அவர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று கூறியபடியே வந்து எங்களை பாதுகாத்தார்கள் என்கிற வார்த்தையும் அந்த பல்லவி சகோதரி சொல்லி காட்டுகிறார். அவர்கள் அந்த சூழலில் எனது சகோதரர்களாகத்தான் என்னுடைய கண்களுக்கு தெரிந்தார்கள் என்கிற செய்தியையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பின்னர் அதற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு ராணுவ அதிகாரிகள் வந்த பிறகு மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர் உதவியை கோரினர் என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார். இது தினமணி பத்திரிகையினுடைய 23வது நாள் செய்தியாகவும் இது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் திட்டத்தோடு இந்துவா என கேட்டு சுட்டதாகவும் பேண்டை கலட்டி பார்த்து சுட்டதாகவும் எல்லாம் செய்திகள் மீடியாவின் மூலமாக பரப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் பேட்டியோ தீவிரவாதிகள் எங்கிருந்து சுட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக வந்து சொன்னார்கள். அவர்கள் வந்து சொல்வதற்கு முன்னால், அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொல்வதற்கு முன்னால் உள்ள அந்த நிலை என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தது. அதைத்தான் அந்த பாசிசவாதிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வீடியோவோ பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த ஒரு பெண்ணிடம் இந்துவா என்று கேட்டு இந்துவா என்று பார்த்து சுட்டதாக சொல் என்பதாக காஷ்மீரில் ஒரு பாஜக நிர்வாகி மிரட்டி சொல்ல வைப்பதை போன்ற ஒரு வீடியோவும் வெளியாகி அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்பு துறையோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பொறுப்புதாரியோ எனக்கு இதில் தொடர்பே இல்லை என்று கதறி கதறி கண்ணீர் வடிக்கிறார். எது எப்படியோ நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் விசாரணை அமைப்புகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து உரிய தண்டனையை உறுதி செய்ய வேண்டும். ஈவு இரக்கமற்ற முறையில் பாதக செயலில்
ஈடுபட்ட அந்த பாவிகளை சுட்டு கொள்ள வேண்டும். இதன் பின்னணியில் இருப்பவர்களை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். இதுதான் உண்மையான நீதி விசாரணை அமைப்பின் பொறுப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்று தீவிரவாதம், பயங்கரவாதம் என்றாலே அது இஸ்லாத்தோடும் முஸ்லிம் சமூகத்தோடும் இணைத்து பேசப்படுகிற நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தனியொரு முஸ்லிமோ ஒரு முஸ்லிம் குழுவோ இப்படியான செயலில் ஈடுபடுவதை வைத்து எப்படி அழகிய ஒரு மார்க்கத்தோடும் உலகளாவிய அளவில் இருக்கிற பெரிய பற்றாளர்களை கொண்டுள்ள ஒரு சமூகத்தோடு முடிச்சு போட்டு பேச முடிகிறது என்று தெரியவில்லை. தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம், தீவிரவாதி என்றாலே முஸ்லிம்கள் தான் என்கிற ஒரு மனப்பாங்கை மக்களுக்கு மத்தியில் விஷக்கருத்தை பதிய வைத்துக் கொண்டிருக்கிற மீடியாக்களுடைய நிலையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் புரியவில்லை, இலங்கையில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த விடுதலை புலிகளை போராளிகள் என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள். தன் சொந்த நாட்டுக்காக, தன்னுடைய சொந்த மக்களுக்காக பலஸ்தீனில் போராடி வரக்கூடிய அந்த ஹமாஸை தீவிரவாதிகள் என்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் சில தருதலைகள் இருப்பது போல முஸ்லிம் சமுதாயத்திலும் சில தருதலைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அறிவிழந்த அந்த தருதலைகள் தரியட்டு செய்யும் தவறை ஒட்டுமொத்த சமுதாயத்தையோடு சேர்த்து வர்ணிப்பது என்பது அது மிகப்பெரிய தவறாக அமைந்திருக்கிறது. சிலர் செய்யும் வன்முறை செயல்களை இஸ்லாமிய வன்முறை தீவிரவாதம் என்று மத முத்திரை குத்துவதும், வன்முறை செயல்களை வெறுக்கும் பெரும்பான்மை முஸ்லிம்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவதும் எந்த விதத்தில் நியாயமாக அமைந்திருக்கிறது? எப்படிப்பட்ட சமூகம் இந்த சமூகம் தெரியுமா? இஸ்லாம் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கின்ற பின்பற்றுமாறு கூறுகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எனவே இஸ்லாமானது தீவிரவாதத்தை ஆதரிப்பதும் இல்லை, அவற்றை ஊக்கப்படுத்துவதும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹும் சாந்தி சமாதானத்தின் பக்கமே மனித சமூகத்தை அழைக்கிறான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அமைதி இல்லத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறான் என்பதாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறான். இது 10வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அழைப்பை ஏற்று இஸ்லாம் என்கிற அந்த அமைதி இல்லத்தில் நுழைந்தவர்களை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்றால், இஸ்லாமிய வரலாற்றை வாசித்து உணர்ந்தவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்களின் மறைவுக்கு பின்னரும் சரி, இஸ்லாம் கூறுகிற சாந்தியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டி அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அச்சமில்லாமல் வாழுகிற ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அச்சமற்ற பயமற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழச் செய்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லா யர்ஹமுன் நாஸ் லா யர்ஹமுல்லாஹ். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக சொல்லி ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு அறிய தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போர்க்களம் என்று சொன்னால் போர்க்களத்தில் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கொல்ல வேண்டும் என்கிற நியதி போர்க்களத்தினுடைய நியதியாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருவது என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு முஸ்லிம்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? போர்க்களமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய எதிரினுடைய அணியில் இருப்பவர்கள் பிள்ளைகளாக சிறுவர்களாக இருக்கிறார்களா, பெண்களாக இருக்கிறார்களா, அந்த பெண்கள் உன்னை தாக்காத வரைக்கும் அந்த பெண்களை நீ கொன்றுவிடக் கூடாது, அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இந்த உலகத்தில் ஒன்று உண்டென்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது அவரவர்களுக்கு அவர்களுடைய வணக்கஸ்தலம் என்பது அது புனிதமானது. அதை யாராவது அசுத்தப்படுத்தினால், அதை சேதப்படுத்தினால் அவர்களால் அதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அந்த பள்ளிவாசலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது, சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையில் ஒரு கிராமவாசி வெளியூரில் இருந்து வந்தவர் பள்ளிவாசலுக்கு உள்ளேயே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார்.
அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கோபப்பட்டவராக அந்த சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிற அந்த கிராமவாசியை தடுக்க வேண்டும் என்பதாக முற்பட்ட போது அந்த கணத்திலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களை தடுத்து நிறுத்தினார்கள். வேண்டாம், அவரை நீங்கள் முழுவதுமாக சிறுநீர் கழிக்க விடுங்கள், அதன் மூலமாக ஏதாவது அவருக்கு நோய் வந்து விட போகிறது. அவர் எங்கே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வினுடைய இல்லமாக இருக்கிற இந்த பூமியிலே இருக்கிற இடங்களிலெல்லாம் மிகச் சிறந்த இடமாக கருதப்படுகிற அந்த பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கிராமவாசி, வெளியூர்வாசி. அதை தடுக்க செல்கிறார்கள் நபித்தோழர்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரின் மீது இறக்கப்பட்டார்கள், அவரை நீங்கள் முழுவதுமாக சிறுநீர் கழிக்க விடுங்கள், அவருக்கு அதன் காரணமாக ஏதாவது நோய் வந்து விட போகிறது, பதட்டம் அடைந்து விட போகிறார், விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லி அந்த நபித்தோழர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த அந்த தோழருக்கு, அந்த கிராமவாசிக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டதா என்று பார்க்கிற போது சகிப்புத்தன்மை இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அவரை போகச் சொன்னார்கள். அந்த சிறுநீரை கழித்த அந்த மனிதரை கூட சுத்தம் செய்ய சொல்லவில்லை, தாங்களே சுத்தம் செய்வதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மைக்குரிய மக்களாக இந்த சமூகத்தினுடைய மக்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? ஒரு ஜினாவை, விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவள் தாகித்திருக்கிற ஒரு நாயினுடைய தாகத்தை, அந்த பிராணியினுடைய தாகத்தை தீர்த்தால் அந்த நாயின் மீது, அந்த பிராணியின் மீது இரக்கம் காட்டியதின் காரணத்தினால் அவளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான், அவளை சுவனவாதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். பிற ஒரு பிராணியின் மீது இரக்கம் காட்டினாலும் அவள் சுவனவாதி, அதன் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தந்தார்கள். ஒரு இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை எந்த நேரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் வளர்க்கிற அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அது மரணித்து போனது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னதான் அவள் அல்லாஹ்வை தொழுகிற பெண்ணாக இருந்தாலும், அவர் இபாதத்து வணக்க வழிபாடுகளில் மூழ்கி இருந்த பெண்ணாக இருந்தாலும், தான் வளர்த்த அந்த பூனையின் மீது, அந்த பிராணியின் மீது அவள் இரக்கம் காட்டவில்லையே, அதன் காரணத்தினால் அவள் நரகவாதி என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதையெல்லாம் சொல்லி இந்த சமூகத்தை பண்படுத்தியவர்கள் அல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். தான் தொழுகைக்காக வேண்டி ரோட்டிலே, அந்த தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு யூத பெண்மணி ரசூலின் மீது குப்பையை கொட்டக்கூடியவளாக இருந்தால் சகித்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுதினமும் கொட்டக்கூடியவளாக இருந்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் என்பது மாத்திரம் செய்தி அல்ல. அந்த குப்பை கொட்டி கொண்டிருந்த அந்த பெண்மணி ஒரு நாள் குப்பை கொட்டுவதற்காக காணவில்லை. தேடினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விசாரித்தார்கள். எங்கே? அனுதினமும் நான் செல்கிற போதெல்லாம் எனக்கு துன்பம் தந்த, என் மீது குப்பையை கொட்டிய அந்த தாயை எங்கே? சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது குப்பையை கொட்டினாள் அல்லவா, அவளுக்கு இதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும், அவள் நோயில் படுத்திருக்கிறாள், வீட்டில் இருக்கிறாள் என்பதாக சொன்ன போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லவில்லை. அந்த யூத பெண்மணியினுடைய வீட்டிற்கு நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த தாய்க்கு முன்னால் நின்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஷிஃபாவை தருவா, நிவாரணத்தை தருவா என்கிற ஆறுதல் வார்த்தைகளை அந்த பெண்ணுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு சிறு எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பார்வையில் ஒரு எறும்பு என்பது அதை மிகச் சாதாரணமாக நாம் கருதுகிறோம். அந்த எறும்பு இடத்திலும் கூட இரக்கம் காட்ட சொன்ன மார்க்கம் ஒன்று உண்டென்று சொன்னால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை தூதர் எறும்பு புற்றை எரிப்பதற்காக உத்தரவிட்டார், எறும்பு புற்றை அவர் எரித்து விட்டார். அந்த இறை தூதரை அல்லாஹ் தஆலா கண்டித்தான் என்கிற செய்தியை
புகாரியினுடைய 3019வது ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிற அந்த இரும்பிடத்திலும் கூட இரக்கம் காட்ட வேண்டும், அதை எரிக்க கூடாது என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மார்க்கத்தை பார்த்துதான் தீவிரவாத மார்க்கம் என்பதாகவும், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்பதாகவும், பயங்கரவாதத்தை அது போதிக்கிறது என்பதாகவும் பாசிசவாதிகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பறவைகளிடத்திலும் கூட அன்பு செலுத்த சொன்ன மார்க்கம் ஒன்றென்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த சபைக்கு ஒரு நபித்தோழர் வருகிற போது பறவையினுடைய 2 குஞ்சுகளை பிடித்து கொண்டு வந்து விட்டார். அதனுடைய தாய் பறவை கீச்சு கீச்சு என்பதாக கத்திக்கொண்டே இருக்கிறது. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டவர்களாக அந்த நபித்தோழரை பார்த்து கண்டித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடமிருந்து உங்களுடைய தாயிடமிருந்து உங்களை பிரித்தால் எப்படி இருக்கும்? உங்களிடமிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பிரித்தால் எப்படி இருக்கும்? அந்த தாய் பறவையிடமிருந்து அந்த குஞ்சு பறவையை நீங்கள் பிரித்து கொண்டு வந்து விட்டீர்கள். உடனே அந்த தாய் பறவையோடு அந்த குஞ்சுகளை போய் சேர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்று சொன்னால், பறவைகளின் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும், எறும்புகளின் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். தனக்கு யாராவது ஏதாவது தீங்கிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது என்பது அது மனிதனுடைய இயல்பாக இருக்கலாம். தாயிப் நகரத்தினுடைய வீதியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த கல்லடிகளும் சொல்லடிகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சொட்ட சட்ட கண்ணீர் மல்க அமர்ந்திருக்கிற அந்த சமயத்தில் தானே அந்த மலக்குமார்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த தாயிப் நகரத்தை மக்களை 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து நசுக்கி அப்படியே நான் அழித்து விடுகின்றோம் என்பதாக சொன்னார்கள். தாயிப் நகரத்தையே தலையீடாக நாங்கள் புரட்டி போட்டு விடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்திலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? இவர்கள் இன்றைக்கு அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் என்னை புரிந்து கொள்வார்கள், வேண்டாம் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் மன்னிப்பை கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்திலே கூட்டமாக வந்து கொண்டிருக்கிற போது சில நபித்தோழர்களுடைய வார்த்தை இப்படி இருந்தது, அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் பழி வாங்கக்கூடிய நாள். இந்த மக்காவாசிகள் நமக்கு எவ்வளவு, இந்த காபிர்கள் எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள், துன்பங்களை கொடுத்தார்கள். இன்றைய தினம் நாம் பழி வாங்கக்கூடிய நாள், இவர்கள் ஒருவரை நாம் சும்மா விடக்கூடாது என்பதாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதிலே விழுந்து விட்டது. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள், கண்டித்தார்கள். தோழர்களே, அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழி வாங்கக்கூடிய நாள் என்று சொன்னது யார் என்பதாக கேட்டார்கள். இன்றைய தினம் பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல, அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் இரக்கம் காட்டக்கூடிய நாள், மன்னிப்பிற்குரிய நாள் என்பதாக சொல்லி அந்த மக்கத்து காபிர்கள், தனக்கு துன்பம் தந்தவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடும் மணலிலே போட்டு வதைத்தவர்கள், சஹாபாக்கள் ஏராளமான நபித்தோழர்களை கொன்ற அந்த மக்கத்து காபிர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிப்பை கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு சகிப்புத்தன்மையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹதினுடைய யுத்த களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்பதாக வதந்திகள் பரப்பப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலே 3-4 ஆணிகள் இறங்கி போயிருந்தது. இரத்த கரையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு துன்பம் கொடுத்த அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்பது வரலாறு. அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், இந்த மக்கள் இன்றைக்கு அறியாமையில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீ மன்னித்து விடு என்பதாக அந்த சமூக மக்களுக்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய சொன்ன அந்த ஹிந்தா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈரக்குறையை கடித்து துப்பிய அந்த ஹிந்தா,
அந்த ஹிந்தாவையும் மன்னித்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈட்டியை எய்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹ்ஷியையும் மன்னித்தார்கள் என்பது வரலாறு. ஒரு பாதையில் கிடக்கும் முற்களை அகற்றினால் அவருக்கு சுவனம் என்பதாக சுப செய்தி சொன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமாக நாம் நடந்து செல்கிறோம். அப்படி செல்கிற போது வழியிலே ஒரு பாதையிலே முள் கிடக்கிறது. பாதையிலே நடந்து செல்பவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதத்திலே ஒரு கல் கிடக்கிறது. அந்த தீங்கு தரக்கூடிய அந்த பொருளை, அந்த முல்லை, அந்த கல்லை, ஒரு மரக்கட்டையை ஒருவர் அகற்றுகிறார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தி என்ன? அவருக்கு சுவனம் என்பதாக சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு பாதையில் முஸ்லிம்கள் மட்டும் நடக்க மாட்டார்கள், அனைத்து மதத்தினரும் தான் நடப்பார்கள். அவர்களுடைய கால்களை பதம் பார்த்து புண்ணாக்கி காயப்படுத்தி விடுகிற கல் முள் போன்றவற்றை கூட பாதையில் இருந்து அகற்றுவது முஸ்லிம்களின் இறை நம்பிக்கைகளின் முக்கியமான அம்சம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இறைவனின் மன்னிப்பை பெற்றுத்தரும் ஒப்பான செயல் என்று கூறுகின்ற இஸ்லாம் மனிதர்களை கொல்ல சொல்லுமா என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். துப்பாக்கியால் மக்களை நோக்கி கண்மூடித்தனமாக இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமா சுடச் சொல்கிறது? பேருந்துகள், ரயில்கள், விமானம் போன்ற போக்குவரத்துகளிலும் அவை வந்து நிற்கும் நிலையங்களிலும் மக்கள் ஒன்று கூடுகிற வணிக வளாகங்களிலும் சுற்றுலா தலங்களிலும் அவர்கள் பயணிக்கின்ற பாதைகளிலும் குண்டு வைத்து கொலை நடுங்க செய்யும் ஒருவனுக்கு, துப்பாக்கியால் சுட்டு கொடூரமாக கொலை செய்பவனுக்கு இந்த கருணைமிகு இறைவன் என்ன தண்டனை வழங்குவான்? நிச்சயமாக நரகத்தை தான் தண்டனையாக வழங்குவான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுதான் முஸ்லிம்களின் சரியான நிலைப்பாடும் கூட. இது நடுநிலை சமுதாயத்திற்கு, நம்முடைய சகோதர சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, மக்கள் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரது நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்கள் மட்டுமே வாழுகிற பகுதியில் நாம் இருக்கிற போது இது சரியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பிற மதத்தவருடன் கலந்து வாழுகிற பகுதிகளில் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். முஃமின் இறை நம்பிக்கையாளர் யாரென்றால், தங்கள் உயிர்கள் மற்றும் உடைமைகள் விஷயத்தில் மனிதர்கள் யார் விஷயத்தில் அச்சமற்று இருக்கிறார்களோ, பயமற்று இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாக கூறியிருந்தும் இதற்கு நேர்மாற்றமாக முஸ்லிம் அல்லாதவர் என பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எதிராக பொது இடங்களிலும் மக்கள் கூடும் சந்தைகளிலும் குண்டு வைப்பவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அத்தகையோர் இஸ்லாத்தின் பார்வையில் ஒருபோதும் முஸ்லிம்கள் அல்ல, நாங்கள் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சமுதாய மக்களுக்கு நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் திருக்குர்ஆனுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆகவே முஸ்லிம்கள் யாவரும் அன்பையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கருணையையும் மன்னித்தலையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மார்க்கத்தை பின்பற்றி வரக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களாக இருக்க முடியும். இன்று ஒரு சில முஸ்லிம் பெயர்தாகிகள் செய்யும் தவறுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. தனிப்பட்ட வகையில் ஒரு முஸ்லிம் தீவிரவாதத்துடன் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்வாரையானால் அவர் இஸ்லாத்தின் பார்வையில் இஸ்லாமிய சட்டங்களை புறந்தள்ளிய குற்றத்திற்கும் அதை மீறிய குற்றத்திற்கும் ஆளான குற்றவாளியாக கருதப்படுவான். பிற மதத்தவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் இதை நான் எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி இருப்பார் தெரியுமா? பிற மனிதர்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் ஒருவன் கொடுப்பதற்கு முன்வருகிறான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். சுற்றுலா பயணிகளை குதிரையில் அழைத்து சென்ற சையது ஆதில் ஹுசைன் என்ற ஒரு இளைஞர் 4 சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சிறை வைத்திருந்த அந்த காட்சியை பார்த்து, அவர்களை பிடித்திருக்கிற அந்த நிலையை பார்த்த அந்த சையது ஆதில் ஹுசைன் அவர் என்ன செய்கிறார்? அவர்களை, அந்த சுற்றுலா பயணிகளை மீட்பதற்காக வேண்டி
அவர்களிடத்திலிருந்து அவர் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி போராடுகிறார். அந்த நேரத்துல ஒரு கட்டத்தில் அந்த பயங்கரவாதிகள் வைத்திருந்த AK-47 ரக அந்த துப்பாக்கிகளை பிடுங்குவதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்கிற போது அந்த தீவிரவாதி என்ன செஞ்சான்னா, சற்று அந்த சையது ஆதில் ஹுசைன் அவர்களை சுட்டுவிட்டார். அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு பரப்பப்படுகிறது முஸ்லீம்களா இந்துக்களா என்று கேட்டு கேட்டு சுட்டார்கள் என்றெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி சொல்லி அப்படியெல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்க கூடும். ஆனால் அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு மதம் என்று அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் மனிதநேயமற்ற மிருகங்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த சையது ஆதில் ஹுசைன் அவர் என்ன, அவர் காஃபிரா? அவர் இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர். அவரை அவர்கள் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் கொலை செய்தார்கள்? அந்த சையது ஆதில் ஹுசைன் அவர் அவருடைய குடும்பம், அவருடைய தாய் அவரை இழந்ததற்கு பிறகு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவர் குதிரை ஓட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தினக்கூலியை வைத்துதான் நாங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பமே அவருடைய வருமானத்தின் மூலமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. இன்றைக்கு என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேனே, அதனால் இப்படி இனி என்னுடைய வருமானத்திற்கு என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி ஓட்டப் போகிறேன் என்பதாக சொல்லி மகனை இழந்த அந்த தாய் கதறி அழக்கூடிய கண்ணீரினுடைய அந்த நிலைகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பகரத்தை கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஒரு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவன் தன்னுடைய உயிரை நீக்கிறான் விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சையது ஆதில் ஹுசைன் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. காஷ்மீரில் துப்பாக்கி சூட்டில் மரணித்த 26 பேரில் 15 பேர் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லப்படுகிற செய்தியை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. பாசிசவாதிகள் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் முஸ்லிம்கள் மீது பழி போடுவதும் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது என்று நாம் நிரூபிப்பதுமாகவே நம்முடைய வாழ்க்கை நிரூபிப்பதிலுமே நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. சினிமா துறையும் மீடியாக்களும் காஷ்மீரிகளை தீவிரவாதிகளாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் காஷ்மீர் சென்று வந்தவர்களோ அவர்கள்தான் எங்களை பாதுகாத்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். அல்லாஹ் எப்போது நமக்கு துணை நிற்பான். நாம் உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ்வோம். பயங்கரவாதியாகவோ தீவிரவாதியாக ஒரு முஸ்லிம் எக்காலம் அவன் இருக்க மாட்டான் என்பதை இந்த உலகத்திற்கு உரக்கச் சொல்வோம். நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. நாட்டில் அமைதியை நிலைபெறச் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.